யார் இவங்க? நான் யார், நீ யார்? இந்த கேள்விக்கு ஒரு உதாரணம் இந்த தாய். அந்த சாந்தமான முகத்தை பார், அவங்க கண்ணில் இருக்கிற கருணையை பார். யாரோ பெத்த குழந்தைக்கு தாயா இருந்த தெய்வம். காட்டில் இருக்கிற மிருகங்களுக்கும் பறந்து திரிகிற பறவைகளுக்கும் கூட தாய்ப்பாசம் கிடைக்கும். ஆனா ஜமீன்தார்களுக்கு மட்டும் அந்த அதிர்ஷ்டமே இல்ல போல இருக்கு. முதலா நான் அம்மான்னு கூப்பிட்டதும் கூப்பிட்ட குரலுக்கு மகனேன்னு பதில் சொன்னதும் இந்த தாய் தான். மகாராணி, தினமும் பெரிய தூர தானே வர்றாரு, சின்ன தூரம் இங்க வரமாட்டாரா? ஆயாவோட தான் எப்பவும் இருப்பாரா? ஆயா, அம்மா, சின்னதுரைய நான் வர சொன்னதா சொல்லு. நல்லதும்மா. மம்மி மம்மி, எனக்கு கூட இந்த ஆட்டம் நல்லா தெரியும். ஆனா என்கிட்ட டெய்லி தோத்து போகும். ஐ சி. பெரியதோர, இப்போ உங்க அம்மா தோத்துட போறாங்க. வாட்? நான் தோத்து போறதா? மம்மி மம்மி, வாட் இஸ் தட் தே ஆர் பிளேயிங்? சின்னதுர சொல்லு மம்மி. சின்னதுர, மம்மி முதல்ல போ இங்க இருக்கு. இந்த அரண்மனையில ஒரு க்ஷணம் கூட இருக்க கூடாது. போ. மகாராணி, சின்னதுரைக்கு நீ அம்மாண்ணா, நான் யாரு? மகாராஜா எங்கே? இந்த 5 வருஷத்துல ஒரு நாள் கூட நீ தாயன்னு சொல்லிக்கிட்டது இல்லை. அந்த நினைவோட நடந்துகிட்டதும் இல்லை. சின்னதுரை தாய் அன்பு மட்டும் இல்ல, தாய் உருவம் கூட தெரியாமலேயே வளர்ந்துட்டான். எப்படி உன்னை மம்மின்னு கூப்பிடுவான்? பதவிக்கு நீ ராணி ஆனாலும் பிள்ளைக்கு தாயங்கிறதை மறந்துட வேண்டாம். இதுதானே உங்க தீர்ப்பு? நல்லா புரியுது. என்னை விட உங்களுக்கு ஆயாதான் உயரும். ஆல்ரைட். பலமாயிடு. சின்னதுரை, நானும் அம்மாவும் வீட்டுக்கு போக போறோம். நீயும் வர்றியா? நானும் வர்றேன். வேண்டாம் துரை. பெரியதுரை, சின்னதுரைக்கு உடம்பு சரியில்லை. அதெல்லாம் எனக்கு தெரியும். பதவிக்கு ராணினாலும் பிள்ளைக்கு தாய்ங்கிறத மறக்க வேண்டாம். அதுக்கு இல்ல மகாராணி, சின்னதுரைக்கு சளி பிடிச்சிருக்கு, பனிக்காலம். எனக்கு ஒண்ணும் இல்ல, நானும் போறேன். அம்மா, ஒரு நிமிஷம். பெத்தவளுக்கு தெரியும் பிள்ளைய காப்பாத்த. வாங்கடா. இது நிமோனியா சார், ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். சிஸ்டர், அந்த டேப்லெட்ஸ் 4 மணிக்கு ஒரு தடவை கொடுங்க. 1/2 மணிக்கு ஒரு தடவை டெம்பரேச்சரையும் குறிச்சு வைங்க. கிட்டத்திலேயே இருந்து கவனிங்க. வரேன் சார். மகாராஜா, சின்னதுரைக்கு ஐயா, ஐயா, ஐயா. மம்மி 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 மம்மி, என்னாச்சு மம்மி? என்ன நடந்துச்சு மம்மி? அந்த பயங்கரமான காட்சி, அந்த கொடுமையான சம்பவம் என்ன மட்டும் இல்ல, எங்க அப்பாவையும் பெரிய அதிர்ச்சிக்கு ஆளாக்கி படுத்த படுக்கையாக்கிடுச்சு. அதுக்கப்புறம் எங்க அம்மா அந்த சம்பவத்தை என் மனசுல இருந்து நீக்கிறதுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க. அதுக்காக என்கிட்ட நெருங்கி நெருங்கி வந்தாங்க. அதை மறக்க முடியாம நான் அவங்களை விட்டு விலகி விலகி போய்கிட்டே இருந்தேன்.
இப்படியே 10 வருஷம் கழிஞ்சது. ஒரு நாள் டாக்டர் கூடாதுன்னு சொன்னாரு. வைத்தியக்கார ஒவ்வொரு மனுஷனும் ஏதோ ஒரு போதையில தான் தன்னோட தோல்வியை கசப்ப எப்படியாவது மறக்க முயற்சி பண்றான். மறதிங்கிறது இல்லைன்னா மனித வாழ்க்கையே பெரிய நரகம். பாரு, ஆயாவோட மரணம் உன் மனசுல மறையாத படு ஆயிட்டது. தாயையே நீ எதிரியா நினைச்சு ஒதுங்குற. முன்னையோ பின்னையோ எல்லாரும் போறவங்கதான். ஆனா வம்சம், பாரம்பரியம், தராதரம், பண்பாடு ஒரு நாளும் போறதில்லை. அதை காப்பாத்துறதுக்காகவே ஒரு சிலதை ஒழிக்க வேண்டியிருக்கு, ஒதுக்கவும் வேண்டியிருக்கு. மனசை கொல்ல முடியாத போனாலும் அதை போதையிலே தூங்க வைக்க வேண்டியிருக்கு. எனக்கு ஆதரவா இருந்த எங்க அப்பாவும் கொஞ்ச நாள்ல என்னை விட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் சொன்ன வழியிலேயே நானும் நடக்க ஆரம்பிச்சேன். என் மனசை கொல்ல முடியாம அத மயக்கத்திலேயே இருக்க வைக்கிறதுக்காக குடிக்க ஆரம்பிச்சேன். அதனாலதான் உங்க மனசு இன்னும் உயிரோடு இருக்கு. இப்ப சொல்லலதா, எனக்கு இதயம் இருக்கு, அதுலயும் உயிர் துடிப்பு இருக்கு. நீ நம்புற இல்ல? நிச்சயமா. அதனாலதான் நீங்க மாறிட்டீங்க. இல்ல, நீதான் என்ன மாத்திட்ட. என் இதயத்தை விட்டு நீங்காம இருக்கிற அந்த வேதனையை தாங்கிக்க கூடிய சக்தியை நீதான் எனக்கு கொடுக்கணும். இந்த ஆயா மேல ஆணையா சொல்றேன், இந்த தெய்வ தாய் மேல ஆணையா சொல்றேன், என் உயிர் இருக்கிற வரைக்கும் இனிமே நான் குடிக்க மாட்டேன். சத்தியம். ஐயோ ஐயோ, உடம்பெல்லாம் வலிக்குது, நரம்பெல்லாம் சுண்டி சுண்டி இழுக்குது. இப்பெல்லாம் வேட்டி கட்டா ஒழுங்கா இடுப்பில் நிக்குது. நான் என்ன பண்ணுவேன்? தண்ணி தண்ணி. ஏங்க அப்படி அலற? ஏன் இப்படி புரள்ற? நான் புரள்றேன், நீ என் வயிற்றுல கிளற. வந்து சேர்ந்தாலே ரத்தா, எங்கிருந்து வந்தாளோ அவ பாவி என் சின்னதுரைய, அந்த தங்கத்தை வைரத்தை குடிக்கவே பிறந்த அந்த கோமாரை கெடுத்துட்டாளே. அதுக்கு நீ ஏங்க அப்படி அழுற? ஐயோ, பூம்பொட்டு உனக்கு நினைக்கணும்னா, உன் கழுத்துல தாலி தொங்கணும்னா எனக்கு இது வேணுமே. கடவுளே, என் தாலியை காப்பாத்து. அடி பாவி, இவளுக்கு தாலி முக்கியம், எனக்கு தண்ணி முக்கியம். அடியே லதா, நான் சாப்பிடுற பாட்டில் மூடி மேல அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்றேன், மறுபடியும் சின்னதுரைய குடிக்க வச்சு அவரு குடிச்ச மிச்சத்தை நானும் சாப்பிட்டு ஏப்ப விடல. நான் உன்னை சும்மா விடல. இந்தாயா குடியா. என்னடி இது, மண்ணெண்ணையா பெட்ரோலா? இல்லையா, இல்ல பட்ட சாராயம். பட்ட சாராயம். அடி கள்ளி, எத்தனை நாளாவா இந்த மில்லி பழக்கம்? வாய முடி. உனக்காக கஷ்டப்பட்டு பட்லர் கிட்ட இருந்து திருடிட்டு வந்த என்ன வார்த்தை சொல்ற? எனக்காகவா? தெய்வமே, என் உத்தமியே, பத்திரியே, உனக்கு நிச்சயமா சொல்ற, என்னைக்கு தொங்கும் கழுத்துல தாலி. ஊத்து ஊத்து. ஐயோ ஐயோ, என்னய்யா? எரியுது எரியுது. வேண்டாம் ஐயா. முடியாது, கொஞ்சமா சாப்பிட்டாலும் எரியுது, நிறைய சாப்பிட்டாலும் எரியுது. ஐயோ, என் தலையெழுத்த பாத்தியா? முந்தியெல்லாம் நல்ல சரக்கா, உதத்தியான சரக்கா சாப்பிட்டேன், இப்ப உதவாக்குற சரக்கெல்லாம் சாப்பிடுறேன். எப்படியோ எனக்கு போதை வேணும், நான் படுக்கிறேன். ஊத்து ஊத்தி படுக்கிறதுக்கு பதிலா படுத்து ஊத்திக்கிறேன். இத புடி. என்னடி வைக்கிற? என்னடி இது? ஒண்ணு ஏண்டி, நீ என்ன பெட்ரோல் பங்க்லையா வேலை பாக்குற? ஆமா, உனக்கு என்ன நினைப்பு? இது என்ன வாயா இல்ல அரிக்கல் நாந்துற மண்ணெண்ணெய் ஊத்துற மாதிரி ஊத்துற? எப்படியா ஊத்து, ஆண்ட விட்ட வழி. உடு உடு. போதும். உலகே மாயம், வாழ்வே மாயம். என்னால முடியல, எனக்கு பதிலா நீ கொஞ்சம் இருமை. எனக்கு வேண்டியதெல்லாம் மாது மது, அவ்வளவு போது. அது இருக்கட்டும் ஐயா, சின்னதோர கிட்ட சொல்லி பம்பு செட்டு வாங்கி தரேன். நீ என்ன அடியாண்டி இப்ப போய் பம்பு செட் எல்லாம் வச்சுட்டு சைக்கிளுக்கு காத்தடிக்கிறேன்? ஐயோ, அது இல்லையா, நிலமும் பம்பு செட்டும். அந்த பம்பு செட்டா? நீ எவ்வளவுப்படாத, சின்னதுரை இல்லாட்டி என்ன, பெரிய துறை கிட்ட போய் ஒட்டிக்கிறேன், அதே பம்பு செட்டை வாங்கி தர்றேன். வேண்டாம் ஐயா, அடிக்கடி இடத்த மாத்தாத, ஆபத்து. அடி போடி பைத்தியாரு, இந்த காலத்துல அடிக்கடி இடம் மாத்தினாத்தான் செல்வாக்கு. அடி போடி பைத்தியக்காரி, நான் அறியாதவனா? இன்னும் சிறுசா, இன்னும் சிறுசா,
என்னையா அது மெத்தை திரோண்டு பேச்சு வச்சிருக்க